ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனமும், தீத்து நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும், இந்த 3 வசனங்களிலே அவர் நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக எபேசியர் 5:27 நாம் வாசிக்கும் போது எதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார் என்றதை வசனம் தெளிவாக சொல்லுகிறது. நாம் அதை உணர்ந்தவர்களாக, அதை நாம் புரிந்தவர்களாக, அதின்படி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து அதின்படியே வாழ அர்ப்பணிப்போமாக. ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததினுடைய அர்த்தம், முகாந்திரம் எதற்கு என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் கோடீஸ்வரனை ஆக்குவதற்கு அல்ல, உங்களையும் என்னையும் இந்த பூமியிலேயே நல்ல செழிப்பாய் வைப்பதற்கு அல்ல. அவர் நம்மை எதற்காக ஒப்பு கொடுத்தார் என்றால், அவர் ஒரு பரிசுத்தமுள்ள பிழையற்ற மகிமையுள்ள ஒரு சபை உருவாக்க. ஆமென் சொல்லுங்களேன். எதை உருவாக்க? சபை உருவாக்க. அப்போ அப்படி அவர் உருவாக்க நினைக்கிறதற்குள்ளே தங்களை ஈடுபடுத்தி அதற்கு ஏற்றபடி தங்களை யார் உருவாக்குகிறார்களோ அவர்களுக்கு இந்த பூமியிலே ஒரு குறைவில்லாமல் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எது வரணும்? என் தேவையை சந்தியும் ஆண்டவரே, என் பிரச்சனையை சரி பண்ணும் ஆண்டவரே. அது ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா நடக்காது, அது ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா கிடைக்காது. எது ஃபர்ஸ்ட் வரணும்? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். எல்லாரும் வாசிங்க, சத்தமா வாசிங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு ஏன் சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்? ஏனென்றால் நம்மை உருவாக்கும்படி, அல்லது நம்மை ஒரு கரைதிரை அற்றவர்களாக. அப்ப என்ன நடந்தது? பாவத்தினால் உலகம் கரைப்பட்டது. பாவத்தினால் உலகம் கரைப்பட்டு இருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கரையை நீக்கி நம்மை படைத்த தேவனுக்கு முன்பு நிறுத்துவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு ஒப்பு கொடுத்ததனுடைய காரியம் என்ன? முகாந்திரம் என்ன? ஒரு சபை உருவாக்குதல். என்ன உருவாக்குதல்? ஒரு சபை உருவாக்குதல். கர்த்தருடைய சபை என்பது மிகவும் முக்கியம். சபை இல்லாமல் வேறு வழியில் இயேசுவை தேடுவார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக இயேசுவோடு கூட இணைக்கப்படவே முடியாது. ஏனென்றால் சபைக்கு இயேசுதான் என்னவாக இருக்கிறார்? தலையாய் இருக்கிறார். இயேசுதான் சபைக்கு தலை. சபை என்றால் ஒரு தனி நபர் அவருடைய ஆலயமாய் இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக ஒருமனப்பட்டு செயல்படுவது பேர் தான் சபை. அந்த சபைன்னு சொல்லுகிறதே நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு செயல்படுவது. அப்ப இயேசு ஏன் சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார்? இப்படி ஒரு சபையை என்ன செய்வதற்கு? உருவாக்குவதற்கு. ஏன் அப்படி உருவாக்க வேண்டும்? காரணம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். எல்லாரும் தேவனுக்கு விரோதமானார்கள். எல்லாரும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஆனார்கள். ஆனால் ஒரு கூட்டத்தை கர்த்தர் அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதவர்களாக, தங்களை கர்த்தருடைய மகிமைக்கு ஏற்றதாக பிழையற்றதுமான மகிமையான ஒரு காரியத்தை, அந்த இழந்து போன மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு அவர் ஏற்படுத்தின கூட்டத்தின் பேர் என்னது? சபை. நிச்சயமாக சாத்தானின் தந்திரம் இந்த சபைக்கு விரோதமாக மட்டும்தான் இருக்கும். சபை இல்லாதவர்கள் நீங்கள் யூடியூப்ல டிவியில பார்த்தீங்கன்னா சரி, இந்த சபைக்குள்ளே பிரச்சனையை பேசிக்கொண்டு உங்களை திசை திருப்புவதற்கு சாத்தானின் தந்திரமாய் பேசுகிறவைகள் நிறைய உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறபடி நீங்களும் நானும் அதிலே அந்த ஒப்பு கொடுக்கப்பட்டதை உணர்ந்து செயல்பட்டால் கர்த்தர் நம்மை கவனிப்பது மாத்திரமல்ல, அவர் நம்மை மரண பரியந்தம் நிச்சயம் நேர்த்தியாய் நடத்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு, அவர் செய்யற வேலை உங்களுக்கு புரியுதா? அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு தமக்கு சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னதுன்னா சர்ச். செகண்ட் ஆப்ஷன் என்னது? ஃபேமிலி. என்ன ஃபேமிலி? சொந்த ஜனமாக. இப்ப நாம் எல்லாரும்
வேறு வேறு வீட்டிலிருந்து வேறு வேறு முகவரி, வேறு வேறு ஊர், வேறு வேறு விதத்தில் வந்தாலும் இப்பொழுது நாம் எல்லாரும் யாரு? சொந்த ஜனம். சபைக்குள்ளே வந்த உடனே இங்கே ஜாதியோ படிப்போ அந்தஸ்தோ எதுவும் பார்க்காதபடி நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒரே ஜனமாக, ஒரே சிந்தையிலே நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினால தான் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு. அப்போ இயேசு சிலுவையிலே எனக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தது எதற்கு என்று சொன்னால், என்னை வேறு ஒரு இடத்தில் கொண்டு போய் நிலை நிறுத்துவதற்கு அவர் விரும்புகிறார். அப்போ நான் அதை அறிந்து அதற்கு ஏற்றபடி நான் ஒத்து போவேன் என்றால், இந்த பூமியிலே என்னை பாதுகாத்து பராமரித்து எனக்கு வேண்டியதை எல்லாவற்றையும் அவர் நிச்சயம் என்ன செய்வார்? செய்வார். காரணம், பரலோகத்துக்கு எது முக்கியம்? பரலோகத்துக்கு நம்மிடத்திலிருந்து எது முக்கியம்? ஆத்துமா முக்கியம். அவருக்கு நம்முடைய ஆத்துமா முக்கியம். இப்போ இந்த ஆத்துமா எங்க இருக்கு? எதுல இருக்கு? சரீரத்தில் இருக்கு. இப்போ ஆத்துமா அவர் விரும்புகிறபடியான மகிமைக்கு போனால், அந்த மகிமையை நோக்கி போனால், அந்த ஆத்துமா அக்கிரமங்கள் நின்று நீக்கப்பட்டு சொந்த ஜனமாக மாறுவதற்கு இந்த ஆத்துமா ஒப்பு கொடுத்தால், அப்ப அந்த ஆத்துமாவை பாதுகாக்கும் போது எதையும் சேர்த்து பாதுகாத்தாகணும், சரீரத்தையும் சேர்த்து பாதுகாத்தாகணும். அந்த சரீரத்தை பாதுகாக்கணும்னா அந்த சரீரத்துக்கு சாப்பாடு நேரத்துக்கு கொடுக்கணும், அந்த சரீரத்துக்கு தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் கொடுக்கணும், அந்த சரீரத்துக்கு பயணத்துக்கு பிரயாணத்துக்கு நல்ல வழிவகை செய்யணும், அந்த சரீரத்துக்கு சமாதானம் தரணும், அந்த சரீரத்துக்கு சந்தோஷம் தரணும், அந்த சரீரத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் என்ன செய்யணும். அப்பதான் எது பாதுகாப்பா இருக்கும்? ஆத்துமா பாதுகாப்பா இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்க கவனம் ஆத்துமாவில் செலுத்துங்க, அவர் உங்களுடையதெல்லாம் பார்த்துக்கொள்வார். நம்ம என்ன செய்றோம்? சாத்தானின் தந்திரம் என்ன? சாத்தான் எதை முதல்ல நமக்கு காண்பிப்பான் என்றால், உலகத்தில் உள்ளவைகள், உலகத்திற்கு உண்டானவைகள். இதை அவன் இயேசுவிட்டே கூட்டு போய் என்ன செய்றான்? காண்பிக்கிறான். இயேசுவின் இடத்திலே அவர் ஊழியத்திற்கு வர ஆரம்பித்து அவர் உபவாசித்து இருந்த பொழுது அவன் நேரம் எங்க கூட்டு போனானா? தேவாலயத்தின் உப்புருகைக்கு கூட்டு போய் அங்கிருந்து காமிச்சு மலையின் உச்சிக்கு கூட்டிட்டு போய் இந்த பூமியை காண்பித்து, இவைகளெல்லாம் பார், நீ என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் உனக்கு நான் தருகிறேன். யார்கிட்ட சொன்னா? இயேசுட்ட சொன்னா. நீங்க இந்த உலகத்தில் உள்ளதையே தேடுறதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு யார் சப்போர்ட்டுக்கு வருவாப்போம்? அவன் தான் வந்து அப்படி செஞ்சு தரலாம், இப்படி செஞ்சு தரலான்னு சொல்லி உங்களை என்ன விடாம ஆக்கிடுவான்னா, கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு கூட்டமாக மாற்ற விடாமல் உங்களை என்ன பண்ணிடுவான்? அவன் செய்வான். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை எங்கே கூட்டு போனார்? அவரும் மலைக்கு கூட்டு போனார். ஆனால் அவர் கூட்டு போய் என்ன பண்ணார் தெரியுமா? மறுரூபமாக்கினார், மகிமையை காண்பித்தார், தேவனுக்கு அடுத்தவைகளை காண்பித்தார், மோசையோடும் எலியாவோடும் பேசுகிறவராக தன்னை காண்பித்து தான் அதை அந்த இடத்திலே அவர் மேன்மையானதை மகிமையானதை காண்பித்து, எப்பா நான் வந்தது இதை காமிக்க தான். நான் வந்தது எதுக்கு? இதை காமிக்க. ஹல்லேலூயா. நாம் ஏன் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு உங்களுக்கு ஆலோசனையோ அதை பற்றி ரொம்ப பேசவோ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார், கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு ஏன் சொல்றது இல்லைன்னா, இதை செஞ்சு அது தானா நடக்கும். தானா நடக்கிற விஷயத்தை போய் பெருசா பேசி அதுக்கு ஒரு மைக்கை போட்டு பேசணும்னு அவசியம் இல்லை. நிரந்தரமாய் கர்த்தர் உங்களோடு இருந்து இடைபட வேண்டும் என்றால், அவர் எதற்காக எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார், எதற்காக எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்பதை நாம் என்ன செய்யணும்? சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பாருங்கள், கலாத்தியர் 1:4, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்போ நான் இப்போ வாசித்த அந்த 3 வசனத்தை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? அங்க கலாத்தியர் 1:4 என்ன சொல்லுகிறது? அவர் நம்மை, எல்லாரும் வாசிங்க, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்து நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு. அப்போ ஒரு காரணம் என்னது? பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறது. இப்போ அவர் டார்கெட் என்னன்னு அவர் சொல்றாரு. அவர் எதுக்காக ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றாரு. இப்போ நீங்க எதுல கவனமா இருக்கீங்க? நம்ம எதுல கவனமா இருக்கிறோம்? எதை நோக்கி செல்லுகிறோம்? எதை நோக்கி நாம்
செயல்படுத்துகிறோம். இது சம்பந்தமாக என்னை நான் அப்படி உருவாக்கி கொள்வதற்கு ஏதுவாய் செய்கிறேனா, அல்லது இந்த பூமியில் உள்ளவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கிறேனா? பூமியில் உள்ளவைகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, பூமிக்குரியவைகள் வேண்டாம் என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில பெருசா நம்ம கிட்ட வேலை செய்யறது என்னதுதான்? ஆண்டவருக்கு அப்புறம் நம்மள்ட்ட பெருசா வேலை செய்யறது என்னதுங்க? பணம் தான். அது இல்லாம ஒன்றும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆனா இப்போ என்ன ஆண்டவர் நம்மளிடத்தில் உணர்த்த விரும்புகிறார் என்றால், ஃபர்ஸ்ட் எது கிடையாது, அதுதான் நம்ம மாற்றணும். நாம சபையிலே கர்த்தரோடு இணைந்திருக்கிறோம், கர்த்தருக்காக வாழுகிறோம் என்பதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், என்ன கிடையாது, பணம் கிடையாது. அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யறது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அவர் என்ன விரும்புகிறார் அதை நான் செய்யும் போது அவர் இந்த பூமியிலே என்னை ஒரு குறை இல்லாமல் நடத்துவார். இந்த விதத்தில் எத்தனை பேர் உங்களை நீங்க மாற்றிக்கொள்ள விரும்புறீங்க? அல்லேலூயா. நம்ம ஓடுறது பாருங்க, நம்ம சொந்த காரியத்துக்கு, சொந்த விஷயத்துக்கு, நம்முடைய சுயம், சொந்தம், இதிலே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் விரும்புகிறதை செய்ய ஒருவர் ஆரம்பிக்கும் போது, கர்த்தர் விரும்புகிறதை ஒருவர் செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது, பரலோகம் முழுவதும் நம்மையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய எதிர்காலத்தையும் பரலோகம் கவனித்துக் கொள்ளும். இந்த விதத்தில் தான் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. இதை வேறு வேறு விதத்தில் மாற்றி சொல்லி உணர்த்தி வழிநடத்தி தவறான பாதையில் கொண்டு செல்கிறதும் உண்டு. ஏன் அப்படி செய்ய வேண்டும்? பிரசங்கத்தின் மூலமாக கூட, ஜெபத்தின் மூலமாக கூட, கூட்டத்தின் மூலமாக கூட ஏன் அப்படி செய்யணும்னா, அவனுடைய டார்கெட் எல்லா நேரமும் சாத்தான் திங்கு திங்குன்னு ஆடிட்டுலாம் வரமாட்டான். அப்படி வந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆகையினாலே கிறிஸ்தவர்களிடத்தில் அவன் எப்படி வருவான்? கிறிஸ்தவர்களிடத்தில் சாத்தானின் வருகை எப்படி இருக்கணும்னா, அப்படி பிரசன்னம் கலந்த மாதிரி வருவான். எப்படி வருவாங்க? பிரசன்னம் கலந்த மாதிரி. எப்படி அவன் பிரசன்னம் கலந்த மாதிரி வருகிறான்? நீங்களும் நானும் வாசித்து தான் எதை தெரியும்? தேவனுடைய சமூகத்தை பற்றி தெரியும், தேவனுடைய காரியத்தை பற்றி தெரியும். ஆனால் சாத்தானுக்கு அப்படி கிடையாது. அவன் ஏற்கனவே எதை பார்த்துட்டு வந்துட்டான்? தேவனுடைய சமூகத்தை பார்த்தவன், அங்கே நின்று தேவனுடைய சமூகத்துக்காக ஆராதனை செய்தவன். அப்ப அவன் இந்த பூமியிலே நம்மை டூப்ளிகேட் பண்ணி நம்மை வழி நடத்த அவனால முடியும். அப்ப நம்ம சுதாரித்து கவனிக்க வேண்டும் என்றால் எப்படி அதை செய்ய முடியும் என்றால் கவனியுங்கள். எப்படி கவனிக்கலாம்? நீங்கள் கேட்கிற நம்முடைய சபை அல்லாத பிரசங்கங்கள், காரியங்களை கேட்கும்போது உங்களை உலக பிரகாரமான கவலை, வேதனை இதிலிருந்து மாற்றுவதற்கு ஏதுவாக, கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் புரிஞ்சுக்கணும் வஞ்சகமாய் அவன் வருகிறான் என்று. எப்படி புரியலாம்? உலகம் சம்பந்தமா ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் கண்ணீரெல்லாம் இயேசு துடைப்பார். எப்படி வாழ்ந்தா துடைப்பார்னு சொல்லி கொடுத்துட்டா அப்புறம் கண்ணீரே வராது தானே? ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன செய்ய ட்ரை பண்ணுறேன் நம்முடைய சபையிலனா, மீன் பொரிச்சு கொடுக்க விரும்பலைன்னா, உங்களுக்கு சமைத்து கொடுக்க விரும்பவில்லை, உங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்து சமைக்கவும் கற்றுக் கொடுத்துட்டா எப்போ பார்த்தாலும் யாரை தேட மாட்டீங்க. ஏங்க அவர் எங்களுக்கு நல்லா மீன் பிடிக்க சொல்லி கொடுத்துட்டார். அப்போ என்ன செய்யணும்? காலையில் எந்திரிச்சோமா, போட்டை எடுத்தோமா, தூண்டில் எடுத்தோமா, மீனை பிடிச்சோமா, கொண்டு வந்தோமா, சாப்பிட்டோமா, சந்தோஷமாக இருந்தோமா. அப்படி இருக்க விரும்புகிறீங்களா? வருவாருங்க, அவர் வந்துடுவார். அவர் வந்து இப்போ மீன் தருவார், அவர் வந்து இப்போ சாப்பாடு செஞ்சு தருவார். இப்படின்னா எத்தனை பேர் சாப்பிட்டு திருப்தியாக இருப்பீங்க? நிறைய நேரம் பட்னியாக தான் இருப்பீங்க. ஆனால் வேதம், இயேசுவும் நமக்கு அதைத்தான் கற்றுத் தருகிறார். அப்போ நல்லா கவனிங்க. அப்போ அவர் ஏன் ஒப்பு கொடுத்தார்? அப்போ இந்த பூமியிலே வஞ்சகமாய் பிசாசு எப்படி செயல்படுவான் என்றால், அவன் இப்படி பேசி பேசி உலகம் சம்பந்தமா, உலக பிரகாரமா, கவலைப்படாதீங்க, உங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிரும், உங்க கடன் தீந்துரும், உங்க வாழ்க்கை மாறிடும், இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா புரிஞ்சுக்கோங்க, வஞ்சகமான விதத்தில் அவன் உங்களிடத்தில் வருகிறான். என்ன போர்வையில்? பிரசன்னம் போர்வையில். ஆனால் உண்மையிலேயே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்பது எப்படி தெரியும் என்றால், அவர் சம்பந்தமாகவும் இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும், அவருக்கு ஏற்றபடி, அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று உங்களை கட்டாயப்படுத்தினால் அதற்கு தான் நீங்கள் கீழ்ப்படியணும். அதுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இதே வேதத்தில் பல விதத்தில் வசனங்களை திசை திருப்பி சொல்வதற்கான வழிகள் நிறைய உண்டு. ஆனால் உண்மைத்துவத்தை, சத்தியத்தை அறிந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே முக்கியமாக இயேசு ஏன் எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்பதை நான் அறியும் போது இங்கே தெளிவாக இந்த 3 வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக. முதல்ல சபையாக, இரண்டாவது சொந்த ஜனமாக, மூன்றாவது என்னை நான் சுத்திகரித்து
தப்புவித்துக் கொள்ளுகிறவனாக. அப்ப 3 விதத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அப்ப நாம் குழுவாக வருகிறதற்கு ஒரு விதத்தை சொல்லுகிறார், நம்முடைய குடும்பமாய் செயல்படுவதற்கு ஒன்றை சொல்லுகிறார், தனி மனுஷனாக வாழ்வதற்கு ஒன்றை சொல்லுகிறார். தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவங்களை சுத்திகரிக்கும்படி அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து நம்மை விடுவித்த ஆண்டவராகிய இயேசு அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் சொல்லும்போது யோவான் 18:36 சொல்லுகிறார், இயேசு பிரதியுத்தரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னதனுடைய வசனத்தை உங்களுக்கு உணர்த்துகிறேன். இயேசு என்ன சொல்லுகிறார்? என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல. இயேசுவின் ராஜ்யம் என்ன கிடையாது? இந்த உலகத்துக்கு உரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதானால் நான் யூதர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல என்றார். நான் இந்த உலகத்துக்குரியதை செய்ய வருவேன் என்றால் அப்ப நான் இராணுவம்லாம் ரெடி பண்ணி எனக்கு ஏதுவான காரியங்களை செய்து நான் எல்லா வேலையும் செஞ்சிருப்பேன். அப்ப என்னை ஒப்பு கொடுக்கும் போது என் கூட ஒருத்தருமே இல்லை அப்படின்னா என்ன சொல்றாரு? நான் ஒரு அடியாலையும் என்ன செய்யல, ரெடி பண்ணல. ஏன்னா நான் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்துக்கு நான் வர விரும்பவில்லை, அதை செய்யவில்லை. அதை செய்யாதபடி நான் வந்தது எதற்கு? ஹல்லேலூயா. அந்த முதல் 3 வசனம் தான். அப்ப இயேசு சொல்லும்போது தான் அதை சொல்லுகிறார், நான் இந்த ராஜ்யத்தின் காரியமாக வரவில்லை. ஆனா நம்ம எங்க இருக்கோம்? இந்த ராஜ்யத்துல தான் இருக்கோம். ஆனா இயேசு சொல்லுகிறார், நான் இந்த ராஜ்யத்தின் காரியமாய் வரவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க என்ன நடக்கணுங்கிறத பத்தி நான் வரல, உங்களை இந்த பிடியிலிருந்து எப்படி கூட்டு போகணும்னு வந்திருக்கேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்களை இந்த அக்கிரமத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து உங்களை கூட்டு போறதுக்கு. ஏன்னா ஒரு முறை அவர் முயற்சித்தார், ஒரு சந்ததி, பரிசுத்த சந்ததி வேண்டும் என்று ஒரு 8 பேரை பேழைக்குள்ள அனுப்பி இருக்கிற அவ்வளோ பேரையும் அழிச்சிட்டு திரும்ப அவங்களை வெளியே கொண்டு வந்து அந்த சந்ததி எப்படி இருக்கும்னு நினைச்சாரு? பரிசுத்தமா இருக்கும் என்று நினைத்தார். அது எப்படி மாறிடுச்சு? பாவத்தினால் முன்பை விட மோசமாக. எப்படி கர்த்தருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி எல்லாவனும் சேர்ந்து இப்போ என்ன செய்கிறான்? பரிசுத்த சந்ததி வரும்னா இவன் எல்லாம் சேர்ந்து பாபிலோனை கட்டிக்கிட்டு இருக்கு. எல்லாம் சேர்ந்து என்ன கட்டிக்கிட்டு இருக்கான்? பாபிலோனை கட்டுறான். எதுக்குடா நீ கட்டுற அப்படின்னா, இன்னொரு தடவை உலகம் அழிஞ்சா நாங்கள்லாம் என்ன செய்ய மாட்டோம்? அழிய மாட்டோம். நாங்கள்லாம் எதில் ஏறிடுவோம்? பாபிலோன் மேலே ஏறி நாங்கள்லாம் தப்பிச்சிருவோம். அதுக்காக நாங்கள் என்ன கட்டுறோம்? பாபிலோன் கட்டுறோம். அந்த ஆலோசனையில் வந்தது தான் அப்பார்ட்மெண்ட்ஸ் டைப். பாருங்க, வெளிநாடுகளில் போய் பாருங்க, 150 மாடி கட்டடம் இருக்கு. 150வது மாடி வீடுல கூட தங்குற அளவுக்கு பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கிறது. எதற்கு? அது ஏன் உருவாக்கப்பட்டது? ஏனென்றால் பூமியிலே கீழே வெள்ளம் வந்தால் அவங்க என்ன செஞ்சிருவாங்களாம்? தப்பிச்சிருவாங்களாம். இப்போ இந்த கை அளவில் ஒரு ராக்கெட் மாதிரி ஒன்று வந்து ஒரே ஒரு தட்டு இப்படி தட்டிட்டு போது மொத்த பில்டிங் என்ன பண்ணி போச்சு? விழுந்து போச்சு. அப்போ இன்றைக்கி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள், நாம் ஏன் இயேசு எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், அதை நான் உணர்ந்து செயல்படுவேன் என்றால். அப்போ ஆண்டவர் பேழையின் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததி வரும் என்று நினைத்தார், அது வரவில்லை. ஆகையினால இப்பொழுது எதை உருவாக்கி வைத்திருக்கிறார்? ஆகையினால தான் சபையை உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்போ திருச்சபை எதற்கு உருவாக்கி வைத்திருக்கிறார் என்றால் பேழைக்குள் சேர்க்கப்படுவது போல. அப்போ அந்த பேழைக்குள்ளே சேர்க்கப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அங்கே வந்து நாம் எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அப்போ நாம் எல்லாரையும் எப்படி பண்ண விரும்புகிறாரு? நாமும் யாருக்குரியவர்கள் அல்ல, உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அப்போ உலகத்தில் தான் வாழுகிறோம், ஆனால் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு நமக்கு இருக்க வேண்டும். அந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வுக்காக தான் இயேசு நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நான் எப்போ வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு வாழ பழகுகிறேனோ அப்பொழுது மொத்த பரலோகமும் யாருக்கு துணையாய் நிற்கும்? நமக்கு துணையாக நிற்கும். மொத்த பரலோகமும் யாரை குறித்து யோசிக்கும்? நம்மை குறித்து யோசிக்கும். ஹல்லேலூயா. மொத்த பரலோகமும் யாருக்காக வேலை செய்யும்? நமக்காக வேலை செய்யும். ஏனென்றால் நம்முடைய கவனம் முழுவதும் இந்த உலகத்துக்குரியதாயிராமல் தேவனுக்குரியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்குரியதாய் இருக்கிறபடினாலே இங்க என்ன நடக்கிறது? அவர் சொல்லுகிறார் தெளிவாக, எப்ப என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, என் ராஜ்யம் தேவனுக்குரியது.
நான் இந்த உலகத்துக்கு உரிய ஆளா இருந்தா அதுக்குரிய செட்டப் பண்ணியிருப்பேன். நான் அந்த செட்டப்லாம் இங்க என்ன செய்யல, பண்ணல. ஆகையினால தான் நம்ம கடந்த ஞாயிற்றுக்கிழமை தியானிக்கும் போது நாம் தியானித்தோம். அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன நினைத்தார்கள்? எங்களுக்கு புதுசா ஒரு ராஜா வருகிறார், எங்களுக்கு புதிதாய் வருகிறவர் அப்படி இருக்கிறார் என்று முயற்சித்தார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. அவர் வந்தவர் எதுக்கு வந்தாருன்னே தெரியாம இவங்க என்ன பண்ண ட்ரை பண்றாங்க, அவரை ராஜாவாக்க ட்ரை பண்ணாங்களாம். அவரை ராஜாவாக்க பிடித்து கொண்டு போக மனதா இருந்து இவரை கூட்டு போய் கட்டாயப்படுத்தி என்ன ஆக்கிரணும், ராஜாவாக்கணும். அது அவன் பர்சனல் பிரச்சனை, அது அவனுக்கு இருந்த சூழ்நிலை. ஏன்னா அவனுக்கு என்ன சூழ்நிலைனா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானித்தபடி அதை நான் ரொம்ப சொல்ல விரும்பலை, நிறைய பேசிட்டோம். ஆனால் ஒரு சில உதாரணங்களை சொல்லி அதை உணர்த்தும்படியாக விரும்புகிறேன். அப்போ அந்த பேரரசு அங்கே செய்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த தீர்வு இயேசுவால் வரும் என்று நினைத்து இவங்க ட்ரை பண்றதெல்லாம் இயேசுகிட்ட என்னதுதான், இந்த உலகத்துக்குரிய விடுதலை. இன்னைக்கு நம்மளும் நிறைய நேரம் எதைத்தான் ட்ரை பண்றோம், இயேசுகிட்ட அப்படிதான் ட்ரை பண்றோம். நம்ம இயேசுவை வச்சிருக்கோம், அவர் தான் நம்மளை வச்சிருக்கணும், அவர் தான் நம்மளுடைய காரியத்தை பார்க்கணும். ஆனால் நம்ம தேவைக்கு அவர் என்ன செஞ்சிருக்கோம், வச்சிருக்கோம். அவசியப்படுற நேரம் கொஞ்சம் அதிகமாக, பிரச்சனை கொஞ்சம் கூட இருந்தால் குப்புற உளுந்து ஜெபம் பண்ணுறது. பிரச்சனை ஒன்றுமே இல்லை, எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்ததுன்னா எல்லாம் பார்த்து கொஞ்சம் பிஸி பாஸ்டர், கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, என்னமோ எனக்காக எல்லாம் செய்கிற மாதிரி. நான் உங்களை கைட் பண்ணுறதுக்கு தான் இருக்கேனே ஒழிய வேற ஒரு வேலைக்கும் இல்லை. மற்றதெல்லாம் நீங்கள் செய்கிறத பொறுத்து தான் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இயேசு அங்கே அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணாராம் பாருங்க, மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். இவங்க கிட்ட மாட்டவே கூடாது. இப்ப நல்லா கவனிங்க, உங்களையும் என்னையும் விட்டு அவர் நிறைய நேரம் என்ன செய்யறாரு, தனியே விலகி போகிறார். நீங்கள் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறீங்க, அவர் எங்க போறாரு, விலகி போறாரு. ஏன் விலகி போறாரு? காரணம் நம்ம நோக்கம் சரியில்லை. இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு இந்த நாளிலே நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர் என்னை விட்டு தனியே போகிறவராய் அல்ல, நானும் அவரும் சேர்ந்து இருக்கிறவர்களாய். இதைத்தான் நீங்கள் யோவான் 17ஆம் அதிகாரத்தை முழுசும் வாசிங்கன்னா தெரியும். இயேசு அங்கே பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் தெரியுமா? பிதாவே, நீங்களும் நானும் ஒன்னா இருக்கிற மாதிரி யாரையும் ஒன்னா வச்சுக்குவோம், இவங்களையும் ஒன்னா வச்சுக்குவோம். யாரை பார்த்து சொல்றாரு? சபையை பார்த்து. நல்லா புரிஞ்சுங்க, சும்மா இருக்கிற எல்லா ஊழியத்தையும் நினைச்சிடக்கூடாது. சபையை பார்த்து சொல்லுகிறார். ஊர்ல நடந்துகிட்டு இருக்க எல்லாத்தையும் ஒன்னா ஆக்கக்கூடாது. சபை என்பது வேறு, உலகத்தில் இருக்கிற மற்றதெல்லாம் வேறு. அப்ப ஆண்டவர் அங்கே என்ன சொல்லுகிறார்? இயேசு அந்த 17ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கும் போது அதில் நிறைய சொல்லலாம். என்ன சொல்லுகிறார் பாருங்க, நானும் நீங்களும் எப்படி இருக்கோம், ஒன்னா இருக்கோம். அது மாதிரி யாரை சேர்த்துக்குவோம்? இவர்கள்னா யாருங்க? அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவர்கள் அல்ல, அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. ஏனென்றால் இந்த பூமியிலே கிறிஸ்தவர்கள் என்று எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுகிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. அங்கே இயேசு சொல்லும் போது அவர்களிடத்திலே தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறார். ஏனென்றால் அவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய விரும்புகிறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இதில் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும்? அப்ப யூதர்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது? ஏன்னா அங்க ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வேற ஒரு பிரச்சனை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. மார்க் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அங்கே ஒரு நபர் இருக்கிறார், பரபாஸ் என்று சொல்லி ஒருவர். இந்த பரபாஸ் என்ன செய்கிறார்? அவர் அந்த பகுதியிலே இந்த ரோம பேரரசினுடைய ஆதிக்கத்தை அழிக்கும்படிக்கு அவர் ஒரு பிரச்சனை பண்றார். அவர் என்ன பிரச்சனை பண்றாருன்னா, அவர் ஆயுதம் ஏந்திய போராட்டம். அவர் என்ன போராட்டம்? ஆயுதம் ஏந்திய போராட்டம். இப்ப இயேசு அவர் தெளிவாக பேசிக்கிட்டே இருக்காரு. நான் எதுக்கு வரல? இந்த பூமிக்கு நான் வரல, இந்த பூமியில் உள்ள ராஜ்யத்தை அமைக்க நான் வரவில்லை. உங்கள் ராஜ்யம் வேறு, என் ராஜ்யம் வேறு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும் போதுதான் எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொல்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் எதை தேடுங்க? அவருடைய நீதியும் தேடுங்க. அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் எப்படி கொடுக்கப்படும்? கூடுதலா கொடுக்கப்படும். அவர் தெளிவா சொல்லியிருக்கார். அவர் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து மாற மாட்டார். அவர் ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி பாஸ்டர் டேனியல் தனபால் சரிப்பட்டு வரல, இவர் அதை சரியா செய்ய மாட்டேங்காரு, நீங்க வேற ஒருத்தரை தேடினாலும் அவராலையும் செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவரை யாரும் அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது, மாத்தியெல்லாம் அமைக்க முடியாது. அப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா என்னவோ அதுதான், ஸ்டேட்மெண்ட் என்னவோ அதுதான், எப்படி நடத்த விரும்புகிறாரோ அப்படிதான்.
அதுபடி தான் நம்ம என்ன செய்யணும், செயல்படுத்த வேண்டும். அப்ப ஆண்டவர் சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆனா அங்க ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனைனா, பரபாஸ்னு ஒருத்தன் என்ன பண்றானா பாருங்க, கலகம் பண்ணி அந்த கலகத்திலே கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்டவன் ஒருவன் இருந்தான். இவன் யாரு? இவன் திருடன் மட்டும் அல்ல, இவன் ரோம அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடி அவன் ஒரு யூத புரட்சியாளனாக இருக்கிறான். இப்ப இவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது? இப்போ நீங்களும் நானும் அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற தெய்வங்களோட சேர்த்து இந்த தெய்வத்தை விட இவர் ரொம்ப பரவாயில்ல அப்படிங்கிற மைண்டுக்கும் வந்துடக்கூடாது, அந்த சிந்தைக்கும் வரக்கூடாது. அப்படி ஒரு பேச்சும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சில நேரம் நம்ம சொல்கிறோம் பாருங்க, நீங்கள் அந்த தெய்வத்தோட சேர்த்து இயேசுவையும் என்ன செஞ்சு பாருங்க. நான் சேர்த்துலாம் இல்லை, சேர்த்தெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க தெய்வத்துங்களுடைய நோக்கம் வேறு, இயேசுவினுடைய நோக்கம் வேறு. அல்லேலூயா. நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் தெழுந்த அவருடைய நோக்கம் வேறு. இந்த பூமியிலே நீங்கள் பார்க்கிற தெய்வங்களுடைய நோக்கங்கள் வேறு. இந்த பூமியில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் மனுஷனால் உண்டாக்கப்பட்டு பூமிக்குரியவைகளாய் இருக்கிறது. அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர், ஆகையினாலே அவர் பூமிக்குரியதை இல்லாமல் அவர் மகிமைக்குரியதை தேடுகிறார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தது சாதாரண விஷயம் அல்ல. இந்த பூமிக்குரியவைகளையே நாடும்படியாக அவர் நம்மை சொல்லவில்லை. அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதே பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை நிறைவேற்றுவதற்கு. ஹல்லேலூயா. ஆகையினால தான் நான் உங்களோடு சொன்னேன், ஆண்டவரே எதுக்காக என்னைய நீங்க ரட்சித்தீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதை மாதிரி நான் செய்யறேன்னு ஒப்பு கொடுங்கன்னு அன்னைக்கு நான் சொன்னேன். ஏன் தெரியுமா? அது ரொம்ப முக்கியம். அப்ப இயேசு அங்கே அவர் வரும் பொழுது இவங்க யாரையும் கம்பேர் பண்றாங்க, பரபாசையும் இயேசுவையும் கம்பேர் பண்றாங்க. என்னவென்றால் இயேசு அங்கே எந்த ஆயுதமும் இல்லாமல் புரட்சி பண்ணுகிறார். புரியுதா உங்களுக்கு? பைபிளை சும்மா வாசிட்டு போகக்கூடாது, என்னன்னு ரியாலிட்டியை புரியணும். பரபாஸ் என்ன செய்கிறாரு, அப்பப்போ அடிதடி கொலை கொள்ளை அடிச்சு அந்த அரசாங்கத்துக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆனால் இயேசு எப்படி கிரௌடை புல் பண்றாருன்னா, இவர் அற்புத அடையாளங்கள் மூலமாக இவர் செய்து அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக, இவர் தான் மேசியா என்பதை காண்பிப்பதற்காகவும் இவர் செய்கிறார். அங்கு இருந்தவங்க எல்லாரும் இப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. பரபாஸ் செய்யறதும் யாருக்கு பிரச்சனையை கொடுக்குது? ரோம பேரரசுக்கு பிரச்சனையை கொடுக்குது. இயேசு செய்யறது அங்க என்ன செய்யுது? பிரச்சனையை கொடுக்குது. ஆனால் பரபாசை விட யார் இப்ப நல்லவரா தெரியுறா? இயேசு நல்லவரா தெரிகிறார். உடனே அங்க இருந்தவர்கள் எல்லாரும் இயேசுவின் இடத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அவர் வரும் பொழுது, அவர் கழுதையின் மீதும் கழுதை குட்டியின் மீதும் வருகிறார் என்று எழுதப்பட்டதின்படி அவர்கள் அங்கே வரும்போது, ஏனென்றால் இந்த கோவேரி கழுதையில எப்படி வருவாங்க? போகும்போது குதிரையில் சண்டைக்கு போவாங்க. இதெல்லாம் அடையாளம் பாருங்க. அந்த சண்டைக்கு போய் சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் கோவேரி கழுதையை கூட்டிட்டு போகும். அது எதுக்கு கூட்டிட்டு போகுதுன்னா, ரிட்டர்ன் வரும்போது எதில் வரக்கூடாது, ஜெயம் பெற்று தோல்வி அடைஞ்சில்ல, வெற்றி பெற்று வரும்போது திரும்பியும் எதில் ரிட்டர்ன் வரக்கூடாது, குதிரையில் வரக்கூடாது. அந்த குதிரையை வேற டீம் எடுத்துட்டு போயிடும். வெற்றி பெற்ற வீரர்கள் எல்லாரும் இப்போ எதில் வருவாங்க? இதுதான் அந்த நாட்டின் அந்த கால வழக்கம். இப்போ இயேசு எதில் வராரு? கோவேரி கழுதையில் வந்த அந்த அந்த கழுதின் மீது வரும்போது இப்போ இவங்க எல்லாருக்கும் எண்ணம் என்னன்னா, அப்போ இவர் வெற்றி சிறக்க பண்ணினதுக்காக வருகிறார். ஆனால் அவர் வந்தது வெற்றி சிறக்க பண்ணதான் இந்த உலகத்துக்குரியவைகளில் அல்ல, அவர் தேவனுடைய மகிமைக்குரிய வெற்றி. ஹல்லேலூயா. மகிமைக்குரிய ஜெயத்தை தர விரும்புகிறார். ஆகையினால தான் இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திலே அன்பு கூறுகிறவர்களாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஜெயத்தை தருகிறார்? உலக பிரகாரமான காரியத்தில் அல்ல, அவர் மகிமையின் காரியத்திலே அவர் வெற்றி சிறக்க பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல இவர்கள் எல்லாம் நினைத்தது என்ன? பரபாசை விட இயேசு நன்றாய் செய்கிறார் என்ற பார்வை தான் இருந்ததே ஒழிய எதற்கு என்று தெரியவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த யூத மக்கள் பார்த்த மாதிரி பரபாசையும் இயேசுவையும் பார்த்த மாதிரி நம்மளும் யாரை பார்க்கக்கூடாது? இயேசுவை பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப அங்கிருந்த பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் எல்லாரும் செய்த காரியம் என்ன தெரியுமா? இப்போ பிரச்சனைக்குரிய ஆள், உண்மையிலேயே பிரச்சனைக்குரிய ஆள் அங்க பரபாஸ். இப்போ அங்க இருந்ததான எல்லாரும் சேர்ந்து என்ன செய்தார்கள்? அங்க இருந்த எல்லாரும் சேர்ந்து மத தலைவர்கள், ஆசாரியர்கள், வேதபாரகர், பரிசேயர் எல்லாரும் சேர்ந்து மக்கள்கிட்ட என்ன செய்தாங்களாம் பாருங்க. மக்களை தூண்டி விடுறாங்க. என்ன தூண்டி விடுறாங்க? நீங்க என்ன செய்யுங்க, வேணா தீர்ப்பு இப்படி கொடுங்க. என்ன தீர்ப்பு கொடுங்க? இயேசுவை சிலுவையில் அடைங்க, பரபாசை விடுதலை செய்யுங்கள். இப்ப நல்லா கவனிங்க. பிலாத்துன்னு ஒருத்தர் இருந்தார். அந்த பிலாத்து என்ன செய்யறாரு? எப்படி ஆகிலும் இயேசுவை என்ன செய்து விடணும், தப்பிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவருக்கு ஆண்டவர் அங்கே அவர் மனைவிட்ட பேசியிருக்கார்.
பேசின உடனே இப்போ இவர் தீர்ப்பை மாற்றி கொடுக்க ட்ரை பண்ணுறார். அப்போ என்ன சொல்கிறாரு, நம்ம ஊர் வழக்கப்படி இந்த பண்டிகை காலத்தில் ஒருவனை விடுவிப்பது நம்முடைய வழக்கம். ஒருவனை விடுவிப்பது நம்முடைய வழக்கம். அந்த வழக்கத்தின்படி நாம வேணா யாரை விடுவிச்சிருவோம், இயேசுவை விடுவிச்சிருவோம் அப்படின்னு அவர் பேசின உடனே அங்கிருந்த ஜனங்கள் எதுக்கு கூவுறோம்னே தெரியாம, இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம நிறைய இடத்துல எதுக்கு செய்யறோம்னே தெரியாம. ஒரு நாள் ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன், அப்படி சேனல் மாத்திட்டே வரும்போது ஒரு ப்ரோக்ராம் வந்தது. அப்போ அதில் என்ன சொல்லப்பட்டது, நீங்கள் எல்லாம் ரத்த சாட்சிக்காக ஒப்பு கொடுங்கள் உங்க பிள்ளைய அப்படின்னு சொல்லி வயிற்றில் கர்ப்பவதியாக இருக்கிற சகோதரிகளெல்லாம் நிப்பாட்டி வயிற்றில் இருக்க பிள்ளையில வச்சு என்னன்னு ஜெபம் பண்றாங்க, இந்த குழந்தைய எதுக்கு ஒப்பு கொடுக்குறேன், ரத்த சாட்சிக்கு ஒப்பு கொடுக்குறேன். எவ்வளோ ஒரு தவறான முறை பாருங்க. யாரை ரத்த சாட்சிக்கு வச்சிருக்காரோ அவங்க கண்டிப்பாக என்ன செய்வாங்க, ஆமாம் இப்போ என்னைய ஒப்பு கொடுத்துருந்தாருன்னா முடிச்சு தூக்கிடுவார். நானும் அதுக்கு ரெடியாக தானே இருக்கேன். இதுக்கு ஸ்பெஷலாலாம் ஒப்பு கொடுக்க வேண்டாம். அவர் நம்மை தெரிந்து கொள்ளும் போதே யார் யாரை எதுக்குன்னு ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, தீர்மானித்து விட்டார். இதுக்கெல்லாம் யாரும் ஸ்பெஷலாலாம் ஜெபிக்க வேண்டியதில்லை. அப்படி ஒரு ஜெபத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. எப்படி ஒரு வேலையை பார்க்குறாங்க. ரத்த சாட்சியா யார் மரிப்பா, நான் ஏன் இதை தவறுன்னு சொல்ல வரேன். ரத்த சாட்சியா யார் மரிப்பா, எப்போ மரிப்பாங்க, இயேசுவின் வருகையில் யார் ஏற்றுக்கொள்ளப்படலையோ அவங்க என்னவா மரிக்க போறாங்க, ரத்த சாட்சியா மரிக்க போறாங்க. அப்ப இந்த ஜெபத்தின் விளைவு என்ன, வயிற்றில் இருக்க பிள்ளை இயேசு வருகையில் என்ன செய்யாது, போவாது, கைவிடப்படணும். அப்போ பேசிக்கிட்டு இருக்கிறவர் ரைட்டா பேசுறாரா தப்பா பேசுறாரா, நம்மளும் அதை பார்க்குறோம், நம்மளும் அதுக்கு காணிக்க அனுப்புறோம், நம்மளும் அதெல்லாம் செய்கிறோம். அது என்ன தூதன்னு உங்களுக்கு எனக்கு என்ன செய்யல தெரியல. அப்ப நல்லா கவனிச்சிங்களா, தள்ளப்பட்ட தூதன் இருக்கிறான், தன் ஸ்தானத்தை விட்டு வந்த தூதன் இருக்கிறான், தேவதூதன் இருக்கிறான். தேவதூதன் தேவனுக்கு விரோதமான காரியத்தை என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். என்ன தூதன் நீங்க தான் புரியணும். அப்போ நல்லா கவனிங்க. அப்போ வயிற்றில் இருக்க பிள்ளைய கொண்டு எதுக்கு ஒப்பு கொடுக்காங்களாம், ரத்த சாட்சிக்கு ஒப்பு கொடுக்காங்களாம். நம்ம தான் போயிடுவோம்ல. ரத்த சாட்சிக்கு மரிக்க வைப்பதற்கு சங்கார தூதன் அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பே சபை என்ன செய்யப்படும், எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது நமக்கு எதுக்கு ரத்த சாட்சி வேலை, புரிஞ்சுதா இல்லையாங்க. இப்ப சபைக்காக தான் ஒப்பு கொடுக்க வந்தாருன்னு புரியுதா. அப்போ ஒரு டீம் இந்த சபையை விட்டு நம்மளெல்லாம் தூக்கி எங்க வைக்க பார்க்குது, வெளியே வைக்க பார்க்குது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்கு எதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டாரோ, எதுக்காக வந்தாரோ அந்த வேலை மட்டும்தான் என்ன செய்யணும், நடக்கணும். அதுக்காக தான் நம்ம எல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம். இங்க இருக்கிற நீங்கள் எல்லாரும் ஆண்டவர் அவர் வரும்போது நாம் எல்லாரும் என்ன செய்யப்படுவோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பு சபை எடுத்துக்கொள்ளப்படல், அந்தி கிறிஸ்து காலம் முடியும் போது பகிரங்க வருகை. இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உண்டு. இதில் முதல் எடுத்துக்கொள்ளப்படுவதுதான் சபை. அந்த சபையை பார்த்து தான் சொல்றாரு அது எப்படி இருக்கணுமா. இப்ப நம்ம வாசிச்சோம் பாருங்க, கரை திரை அற்றதாய். முதல்ல தூக்குறது யார, கரை திரை அற்றதாய், பரிசுத்தம் உள்ளதாய், அவர் மகிமை பொருந்தினதாய் இருக்கிற சபையை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்காகத்தான் அவர் தம்மை என்ன செய்தாருங்க, ஒப்பு கொடுத்தார். இப்ப அதை புரிந்து கொள்ளாத ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், பரபாசை வைத்துக்கொண்டு அங்கே எல்லாம் நாடகம் ஆடுகிறார்கள். அப்ப திடீர்னு யாருக்கு, நல்லா கவனிங்களா, எப்படி சேர முடியுதுன்னு தெரியல. இவன் பரபாஸ் யாரை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறவன், ரோம பேரரசை எதிர்த்து கொலை பண்ணி சண்டை போட்டு நிறைய அழிவெல்லாம் கொடுத்துருக்கிறான். இப்போ இவங்களே என்னத்தை தூண்டி விடுறாங்க, இப்போ அவனை வேணா நம்ம வச்சுக்குவோம், யாரை ரிஜெக்ட் பண்ணிடுவோம், இயேசுவை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். வேணா பரபாசை வேணா நம்ம சேர்த்துக்குவோம், பரபாசை வேணா நம்ம கைக்குள்ள போட்டுக்குவோம், யாரை ரிஜெக்ட் பண்ணிடுவோம், இயேசுவை. உலகம் எப்படி மாறுது பார்த்தீங்களா. நமக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லுகிறது போல இருக்கும், ஆனால் ஆதரவாக இருக்க முடியாது. யாரை எப்படி எப்போ யார் மாறுவான்னு யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. மாறலைன்னா சோத்திரம் சொல்லுங்க, மாறிட்டா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல வேளை முன்னக்கூட்டியே மாத்திட்டீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு இந்த ராஜ்யத்துக்கு, பூமிக்குரிய ராஜ்யத்துக்காக அவர் என்ன செய்யவில்லை, வரவில்லை. அதற்காக அவர் செயல்படவில்லை. அப்போ உடனே என்ன சொல்றாங்க பாருங்க, உடனே பதில் பாருங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க, என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். இயேசுவை நீர் விடுதலை பண்ணா, இவனை விடுதலை பண்ணினால் நீர் யாருக்கு சிநேகிதன் அல்ல, ராயனுக்கு சிநேகிதன் அல்ல. ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை. ஏனென்றால் இந்த விசாரணையில விசாரிக்கும் போது என்ன கேள்வி கேட்கப்படுகிறது என்றால், பிலாத்து கேட்கிறார், நீர் யூதருக்கு ராஜாவா, நீர் யூதருக்கு ராஜாவா என்று கேட்ட பொழுது இயேசு அதுக்கு பதில் ஒன்றும் சொல்லலதான். ஆனாலும் அவர் சில பதில்களை சொன்னார். நீர் சொன்னவாறே
நீர் ஆமா சொல்றபடிலாம் சொல்லிட்டார் தான். ஆனால் இந்த யூதருக்கு ராஜாவா என்று கேட்டு விடுதலை பண்ண அவன் முயற்சிப்பதை அறிந்து இப்போ உள்ள ஒரு விடுதலை பண்றதுக்கு ஆளை கொடுக்கும்போது, நீங்க வேணா எங்களுக்காக யாரை விடுதலை பண்ணிருங்க, பரபாசை வேணா விடுதலை பண்ணுங்களேன்னு சொல்ற அளவுக்கு தூண்டப்படுதல் இருந்தது. நல்லா கவனிங்க, நமக்கே தெரியாம நம்மளை வேற மாதிரி தூண்டி விடுறதுக்கான உலகம் எப்படி இருக்குது, வேலை செய்து. நம்ம கவனமா இருக்கணும். அவர் அழிவுக்குரிய உலகத்தை குறித்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். நான் அழியாமைக்குரிய உலகத்துக்கு வேலை செய்து கொண்டேன். அல்லேலூயா. அவர் அழிஞ்சு போகிற உலகத்துக்கு வேலை செய்யறாரு. முடிஞ்ச 5 வருஷம் தான். நான் நித்திய காலமாய் வீற்றிருக்கத்தக்க வேலையை செய்றேன். இப்ப யார் பெரிய ஆளு பார்த்துக்கங்க எப்படி இருக்கணும்னு. நான் ஏன் அப்படி செய்யக்கூடாது? வந்தா சந்திக்கலாம், ஓட்டு போடுறதா இருந்தா போட்டுக்கலாம், அதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் நான் அங்கே போய் உட்காருகிற அளவுக்கு அல்ல என்னை கர்த்தர் வைத்திருப்பது, அதை விட மேன்மையான காரியம். அல்லேலூயா. அப்ப போனவங்க தப்பா, அது அவங்களுடைய சிந்தனை முடிவு. நான் அதுல குறுக்க வரல, அதை தடையும் செய்யவில்லை, யாரையும் கூப்பிட்டு போவாதன்னு சொல்லல, எதுவுமே செய்யல. ஆனால் என்னை ஆண்டவர் எதற்கு வைத்திருக்கிறார் என்பதில் நான் தெளிவாக இருக்கிறபடினால் அதில் நான் தலையிடவில்லை. அல்லேலூயா. ஆனா எனக்கு ஒரு காரியம்னா யார் தான் எனக்கு செஞ்சு தரணும்? அவர் தான் செஞ்சு தரணும். அது அவங்க வேலை, அவங்க டியூட்டி. ஆனா நான் இந்த ராஜ்யத்துக்குரிய வேலைக்கு என்ன செய்ய முடியாது? ஒத்து போக முடியாது. ஹல்லேலூயா. நான் செய்கிற வேலை இந்த ராஜ்யத்துக்குரியதா இராமல் எதுக்கா இருக்கணும்? தேவனுக்குரியதா இருக்கணும். ஆனால் சில வேளைகளிலே இந்த ராஜ்யத்துக்குரியதிலே தீர்மானிக்க எனக்கு ஒரு முடிவு வருகிறது, எனக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. அப்பொழுது கூட கர்த்தருக்கு சித்தமானபடி தீர்மானித்து விட்டு போய்விட வேண்டிதானே ஒழிய வேறு ஒன்றும் அங்கே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, யோசிக்க முடியாது. நான் ஏன் இதை இப்படி சொல்ல வருகிறேன் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தெளிவாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நான் இந்த பூமிக்குரியவைகளை செய்ய நான் என்ன செய்யல, வரல. அவர் அடிக்கடி சொல்லுகிறார், நான் அழிக்க கூட வரல, நான் எதற்கு வந்தேன்? ஜீவனை கொடுக்க வந்தேன். அவர் சொல்லுகிறார், நான் ஊழியம் செய்ய வந்தேன், ஊழியம் கொள்ள வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு 4 பேர் கை கால் அமைக்கி விட்டு எனக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சு எனக்காக எல்லாத்தையும் செய்யுங்க அப்படின்னு வரலையா. இவர் எல்லாருக்கும் தாழ்மையாக இருந்து, இவர் எல்லாருக்கும் உதவி செய்து, இவர் எல்லாருக்கும் முன்மாதிரியை காண்பிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்க. அப்ப இதெல்லாம் நடந்ததெல்லாம் பார்க்கும்போது இந்த ஜனங்கள் பரபாசோட ஒப்பிட்டு வேலையை முடிச்சிட்டு ஓசனான்னு பாடின வாய்ப்பு என்னன்னு சொல்லுது? ஓசனான்னு பாடின வாய்ப்பு என்னங்க சொல்லுது? எப்படி பார்த்தீங்களா? எப்படி மாற முடியும்? ஆமா, நீங்க சரியா ஸ்டெடியா இல்லைன்னா மாறணும். திடீர்னு ஓசன்னான்னு எல்லாம் பண்ணி பாடிட்டு இப்ப திடீர்னு வந்து இருந்து என்னன்னு சொல்றாங்க எல்லாரும்? இவரை விடாதீங்க, சிலுவையில் அடிங்க. ஏனென்றால் அவங்க இழுவைக்கு யார் போகல? இயேசு போகல. அவங்க இழுக்கிற மெத்தடுக்கு இயேசு போகல. நம்ம வழிக்கு இழுத்துடலான்னு பார்த்தா முடியாது. ஏனென்றால் அவர் வழிக்கு தான் நம்ம போகணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் வழிக்கு தான் நம்ம போனோம், சபை வழிக்கு தான் நீங்க வரணும். நீங்க இயேசுவையும் சபையும் உங்க ஸ்டைலுக்கு இழுக்கலான்னு முயற்சித்தா அது என்ன செய்யாது? முடியாது. காரணம் என்ன? இது ராஜ்யத்தின் வேலை, இம்மைக்குரிய ராஜ்யத்தின் வேலை அல்ல. இது எங்க உள்ள வேலை? பரலோக ராஜ்யத்தின் வேலை. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் செய்த காரியத்தை குறித்து கவனிக்கும் போது திடீரென்று இவர்களுக்கு ஒரு குழப்பம் வருகிறது. என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 53ஆம் அதிகாரம் 2-3 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசுவினுடைய ரூபத்தை பார்க்கிறார்கள். எங்க பார்க்கறாங்க? எல்லாம் அவங்க ஓசனா பாடிட்டாங்க, இயேசுவை சிலுவையில் அறைன்னு சொல்லிட்டாங்க. அதே குரூப் இப்ப எங்க வந்திருக்கு? அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிற வழியிலே அதே குரூப் பாக்குது. என்னடா இது? கொஞ்ச நாளைக்கு முன்னால எதுல வந்தாரு? கழுதையில வந்தாரு. நம்ம ஓசனா திடீர்னு நம்ம வாயை வச்சு என்னன்னு சொல்லிட்டாங்க, சிலுவையில் அறையிட்டாங்க. இப்ப இவரை பார்த்தா இவர் கந்தரகோலமா இருக்காரு, அடிச்சு பிச்சு எரிஞ்சிருக்காங்க, முள்முடி சூடி இருக்காங்க, சிலுவையை சுமந்துட்டு வர்றாரு. சிலுவை என்பது சாப சின்னம், சிலுவை என்பது சாபத்தின் சின்னம். இயேசு அதுல மரித்த பிறகு இப்ப என்ன வந்துருச்சு? அது புனித சின்னமாக அல்லது அடையாள சின்னமாக மாறிட்டு. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதுக்கு முன்னால் வரைக்கும் அது என்ன சின்னம்? அது சாப சின்னம். என்ன நம்ம ராஜாவா இருப்பார்னு பார்த்தோம், இவர் என்ன திடீர்னு இப்படி ஆயிட்டாரு? தீர்க்க தரிசனம் ஏற்கனவே உரைக்கப்பட்டிருக்கிறது. என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கு? 2-3 பாருங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஏங்க திடீர்னு ராஜா மாதிரி யோசிச்சா அவர் இப்ப எப்படி ஆயிட்டாராம்? அவரை பார்க்கிறதுக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அழகு வேற, சௌந்தரியம் வேற. அப்போ நல்லா கவனிங்க. இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதின்படி
ரூபம் இல்லை. அவர் என்ன ஆனாராம் பாருங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். 3ஆம் வசனம் பாருங்க, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை திடீர்னு ஓலையெல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஓசன்னா ஓசன்னா ஓசனான்னு கத்துன ஆளு இப்ப திடீர்னு ஒப்பாரி வச்சு அழுது, என்ன இயேசுவே உங்களை ராஜான்னு நினைச்சோம், நீர் இப்படி அழகும் இல்லாமல் சௌந்தரியமும் இல்லாமல் இப்படி ஆயிட்டீரே அப்படின்னு சொல்லும் போது ஒரு பதில சொல்றாரு, எப்பா என்னைய விடு, நீ மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்க, நீ அதனால இப்ப இந்த அழுகையை யாருக்காக அழுதுரு, உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் என்ன செய்து கொள், அழுதுகொள். என்னை பற்றி நீ கவலைப்படாதே, காரணம் என்னுடைய ராஜ்யம் அல்ல இது, நான் வந்தது அதற்காக அல்ல, நான் இந்த உலகத்தில் என் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, நான் மகிமை அடைய பிழையற்றதும் கரையற்றதுமாய் உங்களையும் என்னையும் பரிசுத்த சந்ததியாய் கொண்டு செல்வதற்கு அவர் வந்தார். அதற்காகவே பிலிப்பியர் 2:5 சொல்லுகிறது, அவர் அதற்காக நமக்காக கீழ்ப்படிந்தவர் ஆனார். அதற்காக அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணவில்லை. அவர் அதற்காக தம்மை தாமே வெறுமை ஆக்கினார். அதற்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். ரூபம் எடுத்து நமக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா. அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருந்த பொழுது கூட அங்கு இருந்தவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? அப்பமும் சும்மா இருக்கவில்லை. சிலுவையை சுற்றி ஒரு 4 கூட்டத்தார் நின்றார்கள். லூக்கா 23:35 சொல்லுகிறது, அங்கே வந்தவர்கள் சிலர் என்ன செய்தார்கள்? இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும். இப்படிப்பட்ட ஆள் உலகம் இருக்கிற உலகத்துக்குள்ள இருந்து உங்களை என்னையும் மீட்பதற்கே இயேசு வந்தார். இப்ப எத்தனை பேர் புரியுறீங்க? இப்படி பேசுறாலும் எங்க தான் இருக்கான்? நமக்கு அறிமுகமானவங்களா கூட இருக்கலாம். 2வது குரூப் எப்படி இருந்துச்சாம் பாருங்க, 39ஆம் வசனம், அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் என்ன செய்து கொள், ரட்சித்துக்கொள். முதல்ல கடமை மாதிரி பேசுறாங்க, 2வது சுயநலமா பேசுறான். 3வது பாருங்க 49ஆம் வசனம், அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம்? தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எதை? இயேசு சிலுவையிலே அடிக்கப்படுவதை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம்? வேடிக்கை பார்த்து. ஏன்னா இவன் போனான்னா இவனையும் சேர்த்து அடிச்சிருவான்னு பயம். எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். இந்த கூட்டம் என்ன கூட்டம்? அப்போ எல்லாம் மாய்மால கூட்டம். இயேசு ஊழியம் செய்யும் போது நெருக்கிக்கிட்டு பக்கத்தில் உரசிக்கிட்டுலாம் வந்தாங்களாம். வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்ட உடனே இயேசு சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. உடனே சீஷர்கள் பேசுறாங்க, இயேசுவே நாங்கள் இவ்வளோ பேர் உண்மை நெருக்கிக்கிட்டு வரோம், திடீர்னு வல்லமை புறப்பட்டு நீரை எப்படி? இப்போ சிலுவைக்கு போகும்போது யார் வரல? இந்த நெருக்கிக்கிட்டு இருந்தாலும் வரல. அதான் பாருங்க மாய்மாலமான செயல். ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டது ஏதோ ஒரு விதத்தை நம்முடைய காரியத்தை சாதிப்பதற்கு அல்ல. கடைசியாக 47ஆம் வசனம் பாருங்க, 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரராய் இருந்தான் என்று சொல்லி தேவனை, நீங்களும் நானும் அந்த இடத்துல இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த விதத்தில் நீங்களும் நானும் செய்வோம் என்றால் அவருடைய இரத்தத்தினால் நமக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். அவருடைய மரணத்தின் வெற்றியினால் நமக்கு ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. நீங்கள் பிசாசின் பிடியில் இருந்தோ இந்த உலகத்தின் சாபத்தில் இருந்தோ நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என்ன என்று சொன்னால், நாம் வாசித்த அந்த எபேசியர் 5:27 தான். கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தாரே, அந்த ஒப்பு கொடுத்தலுக்குள்ளே நானும் இணைந்து கொள்ளவேன். அல்லேலூயா. என்னை சொந்த ஜனமாக்க முயற்சித்தாரே, நான் அந்த சொந்த ஜனமாய் மாறிவிட வேண்டும். அவர் என்னை இப்பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்க விரும்பினாரே, அதனால் என் பாவத்தை மன்னித்தாரே, நான் அந்த பாவத்தை மன்னிப்படைய செய்து அந்த பாவத்தில் நான் திரும்ப திரும்ப விழாதபடி நான் ஒரு மீட்பை பெற்று அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்படுவேன் என்றால், அவர் எனக்காக சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தின் மகிமை, அந்த வல்லமை இன்றைக்கு உங்களையும் என்னையும் காப்பாற்றுவது மட்டுமல்ல, அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்த்து அவருடைய வலது பார்சத்தில் நம்மை உட்கார வைக்கும். ஹல்லேலூயா. அப்ப இயேசு வந்தது இந்த பூமியில எதையும் ஸ்தாபிப்பதற்கு அல்ல, இந்த பூமியில இருக்கிற நான் விடுவிக்கப்பட்டு அவருடையவனாய் மாறுவதற்காக அவர் வந்திருக்கிறார் என்றால்
நீங்களும் நானும் அதை நோக்கி பயணிப்போம். அல்லேலூயா. சபை அதை நோக்கி பயணிக்கும், அதை நோக்கி உங்களை வழிநடத்தும், உங்களை கட்டாயப்படுத்தும். நீங்கள் வந்தால் சேர்ந்தால் நாம் எல்லாரும் சேர்ந்து எங்க போயிடுவோம்? பரலோக ராஜ்யம் செல்லுவோம். இல்லை என்றால் கைவிடப்பட்டு தேவன் வைத்திருக்கிற அக்கினி கந்தகம் எரிகிற கடலுக்கு தான் என்ன செய்யணும்? போக வேண்டும். ஆகையினாலே அவருடைய நோக்கம் என்ன? அவர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டது ஒரே காரணம்தான், என்னை கரைதிரை அற்றவனாய் வை. அல்லேலூயா. என்னை பிழையற்றவனாய் வைக்க, என்னை குறையில்லாதவனாய் வைக்க, என்னிடத்தில் என் சரீரம் அசுசிப்படாதபடி என்னை பரிசுத்தமாக்குவதற்கே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். நீங்களும் நானும் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த காரியத்தை நானும் அதே சிந்தையிலே, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், உம்முடைய கல்வாரி சிந்தின இரத்தத்தினால் என்னை பரிசுத்தமாக்கும், என்னை தூய்மையாக்கும். நாம் குறை உள்ளவர்கள் தான், நாம் எல்லாரும் பாதிக்கப்படுகிறவர்கள் தான். சில வேளையிலே தவறு நம்மிடத்தில் ஏற்படுகிறது தான், சில வேளையிலே பாவம் வந்து விடுகிறது தான். ஆனாலும் அடிக்கடி பேசி பேசி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால், நீர் சிந்தின இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்து என்னை விடுதலையாக்கும், அதற்காக அல்லவா நீர் சிலுவையிலே அடிக்கப்பட்டீர், அதற்காக அல்லவா நீர் எனக்காக நீர் காயங்கள் ஏற்றுக்கொண்டீர், அதன்படி என்னை சுத்திகரியும் என்று சொல்லுகிற வழக்கம் தினமும் உங்களிடத்தில் இருக்கும் என்றால், அவர் உங்களை பாதுகாத்து பராமரித்து உங்களுடைய பிசினஸிலிருந்து, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலிருந்து, உங்கள் வருமானத்திலிருந்து, உங்கள் பிரச்சனையிலிருந்து எல்லாவற்றையும் அவர் சரி பண்ணி உங்களை அவர் பக்கமாய் வைத்து சந்தோஷம், சமாதானம், இந்த உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு தந்து அவர் உங்களை ஆசீர்வதி. God bless you.